இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக தூங்கி தான் எழுந்திரிச்சிட்டு இருந்தேன் ஸ்கூல் லீவ் விட்டதுனால. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பூஜையும் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். அந்த சுறுசுறுப்போடையும் வேகத்தோடையும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் லஞ்ச் வேலையும் முடிச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுலாம் ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் என் பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு தோசை இல்லை 2 தோசை சாப்பிடுவாங்க. அதுக்கு வேர்க்கடலை சட்னியை அரைச்சி கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் அவர் தோசை சாப்பிட்டாதாங்க அது ஏதோ ஒரு பெரிய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த தோசை சுடுறது அது வந்துட்டு ஒரு நான் ஸ்டாப் கொண்டாட்ட மாதிரி தோசை சுடுற வேலை போயிட்டே இருக்கும். அவர் வந்து இப்போ டயட்டில் இருக்கிறனால ஓட்ஸ் குடிக்கிறனால நம்மளுக்கு வேலை மிச்சம். ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கியிருந்தாங்க. அது 2 நாளைக்கு முன்னாடி குழம்பு வச்சுட்டேன். மிச்சத்தை இன்னைக்கு பொரியல் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொள்ளு துவையல் தான் பண்ணிக்கிட்டேன். இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்றதுனால இப்போ அடிக்கடி டயட்ல சேர்த்துக்கிறேன். கொள்ளு வந்துட்டு குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அரை கப் கொள்ளு பார்த்தீங்கன்னா கலர் மாறுற அளவுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கிட்டேன். கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தேங்காய் புளியும் பெருங்காயமும் கடைசியா சேர்த்துக்கலாம். முதல்ல கொள்ளு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்ததையும் இந்த கொள்ளு கூட சேர்த்து அரைச்சி இதெல்லாம் தாளிக்கலாம் இல்லைங்க அப்படியே தான் சாப்பிட போறேன்.